ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மசாலாவை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ஹெல்த்தியாக நம்ம ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் எல்லாமே அளவுகளோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானிலையை வச்சு சூடானதும் கொத்தமல்லி 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் 12 இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி எந்த வகையான கடையில் விற்கிற மசாலா பொருளுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லை. அதனால் எல்லாமே நாம் அரைச்சி தான் சேர்த்த போகிறோம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் கடைசியாக சேர்த்திக்கோங்க. முதலையே சேர்த்துனீங்க அப்படின்னா மற்ற பொருட்கள் வறுபடுறதுக்குள்ளே அது கருகிடும். அதனால் கடைசியாக சேர்த்திக்கிறோம். நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். எப்போ குழம்பு செய்யும் போதுமே சின்ன வெங்காயம் சேர்த்திட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு தேங்காய் அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி 1 நிமிஷம் வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். வறுத்த மசாலா பொருட்களை எல்லாம் இப்படி மைய நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டோட சின்ன வெங்காயம் தேங்காய் வணக்கி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அளவுகளோட பார்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்திக்கிறேன். இதோட அரைச்சி வச்சோம் இல்லையா விழுது, அதையும் சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்திட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது அடுப்பில் ஒரு வானிலையை வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. இதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இதை தாளித்து இப்போது நாம் விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்போட சேர்த்திக்கலாம். சேர்த்தி குழம்பு நல்லா ஒரு கொதி நல்லா வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதி வருது. இன்னும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போது சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் டேஸ்டான அண்ட் ஹெல்தியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.